ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சனை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் எப்படி வந்து டோட்டலாகவே வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ளீனிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிச்சனில் வந்து நம்ம சிங்கில் போட்டிருக்கிற பாத்திரத்தை நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே பாதி கிச்சன் வந்து நீட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் சமைச்சது, மத்தியானம் சமைச்சது, இது எல்லாம் சேர்ந்து டோட்டலாக அவ்வளோ பாத்திரங்கள் வந்துருக்கு. இந்த பாத்திரங்களை நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி அப்பப்போ வச்சிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து மாறிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து மற்ற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரங்களை வந்து நல்லா நீட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். லேடிஸ்க்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே நிற்க போகிறது நம்ம தான். ஸோ அங்கே வந்து ரொம்ப மெர்சியாகவும் டெட்டியாகவும் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நமக்கே வந்து கடுப்பாக இருக்கும். வேலை பார்க்குறதுக்கே வந்து அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனை நம்ம தான் வந்து எப்போவும் வந்து நீட்டாக வந்து வச்சுக்கணும். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற கேப்லலாம் உங்களால் முடியக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் வந்து அப்பப்போ முடித்து வச்சுருங்க. முடிஞ்சால் பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்க்குறீங்க, சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை கையோடு அப்பயே வந்து விலைக்கு வச்சுட்டோம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து எப்போவுமே நான் அப்படி பண்ணுறது கிடையாது. ரொம்ப கம்மியான பாத்திரம்னா கழுவி வச்சுருவேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மொத்தமாக போட்டு மொத்தமாக தான் கழுவுவேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இது வந்து பழகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் ஃபுல்லாமே வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸ்டார்டிங்கில் நான் கிச்சனை காட்டுறதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா பாதி இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஏன்னா பாத்திரம் ஃபுல்லாக அவ்வளோ போட்டு வச்சுருந்தேன். இப்போது கழுவி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடக்குன்றது உங்களுக்கே வந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கவுண்டர் டாப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். மொத்தமாக கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட், செகண்ட் ஒரு பார்ட், தேர்ட் ஒரு பார்ட்டுன்றது உங்கள் கிச்சன் வந்து எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி பிரித்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து அழுக்கு வந்து இருக்காது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒன்லி வந்து பால் காய்ச்சறதுக்கு அடுப்பு இதெல்லாம் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியாக இருக்கக்கூடிய இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற கண்டெய்னர்லாம் வந்து தீந்து போன ஜார் எடுத்து ஆல்ரெடி விலைக்கு வந்து வச்சுட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக போட்டு நீங்கள் கழுவுறதை விட ஒரு பொருள் தீர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து கையோடு நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து அந்த பொருள் போடுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ வந்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விலைக்கு காய வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து நம்ம கீழே வந்து வச்சிடலாம். அப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இடமும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். நம்ம மொத்தமாக எடுத்து கீழே போட்டு பண்ணும்போது நமக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பண்ணுறதுக்கே டயர்டாக வந்து மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெருக்கு மரம் வச்சோ இல்லை ஏதாவது வச்சு அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து தூத்துடுங்க. ஏன்னா அதிகமாக வந்து டஸ்ட் இருக்கும். டைரெக்டாக நம்ம வந்து தண்ணி கொட்டிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தான் டேட்டியாக வந்து மாறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விட் பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணது தான். கொஞ்சம் வாட்டரும் அது கூட வந்து ஒரு ஆஃப் லெமனும் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த லெமன் வந்து நம்ம போடுறதுனால பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா எந்த இடத்துல நீங்கள் வந்து தொடச்சி எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோடா உப்பு வந்து போட்டுக்கோங்க. சோடா உப்பு, லெமன் ரெண்டும் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, டேர்ட்டி, அந்த பிசுபிசுப்பெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து அந்த சுவர் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த சுவர்லேயும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் சோடா உப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சோடா உப்பு வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும். ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும்.
இந்த பக்கம் சுவரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அழுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அழுக்கு வந்து ரொம்ப இருக்கிற இடத்துல வந்து நல்லா அந்த லெமன் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சோடா உப்பு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு துணியை வந்து முக்கி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி ஒரு 2லேருந்து ஒரு 3 தடவை தண்ணியை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரே தண்ணியில் வந்து துடைக்காதீங்க, ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பக்கத்தில் எப்படி க்ளீன் பண்ணணும் இதே மெத்தடில் தாங்க மற்றது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி தான் காட்ட போகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே மெத்தடை வந்து ரொம்ப நேரம் காட்டுற உங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ வந்து நான் இந்த லெமன் வாட்டர் ப்ளஸ் சோடா உப்பு இதை யூஸ் பண்ணி தான் மற்றதை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து காஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பூன்ஸு, கத்தி, அப்புறம் கொஞ்சம் உப்பு அண்டு கரண்டி இதெல்லாம் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அதிகமாக வந்து டஸ்ட்டோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கழுவி வச்சுடுவோம். அதே மாதிரி நான் அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் தூசி இருந்ததுன்னா நான் வந்து தொடச்சிருவேன். ஸோ அதனால் இந்த பேஸ்கெட்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறது கிடையாது, அதாவது விளக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டாலே போதும். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் ஒரு பேப்பர் போட்டு தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேப்பருமே பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்புலாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லெமன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இங்கேயும். இந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். அந்த பேஸ்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு நான் லைட்டை வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து அடிக்கடி வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுறேன்னா எனக்கு வந்து அதிகம் டஸ்ட் இல்லை. நம்ம க்ளீன் பண்ணும்போதே கையோடு எதை லைட்டாக தொடச்சி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தொடச்சி வச்சுக்க போகிறேன். ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வந்து துடைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் நல்லா வந்து துடைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பர் போட்டு தான் வந்து வைப்பேன். இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் கூட இந்த பேப்பரில் தான் படும். அந்த பேப்பர் அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்ம வேறு பேப்பர் கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து தூள் உப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸும் கரண்டியும் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இங்கே கரண்டி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டில் இங்கே வந்து எனக்கு இல்லை தனியாக. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து கரண்டி மட்டும் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து கையோட லைட்டாக இந்த மாதிரி தொடச்சிட்டாலே போதுங்க. நம்ம இங்கே தனியாக வந்து விளக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த ஏரியா தான் நம்ம கொஞ்சம் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் க்ளீன் பண்ண ஏரியா வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து நான் அங்கேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம அங்கேயே வந்து வச்சிடலாம் கையோட. அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா காஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம அங்கே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிடும். உங்களோட கிச்சன் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட பரவாயில்லங்க, நீங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாகாமல் வேலையை முடிச்சிடலாம், ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். எப்போவுமே நமக்கு தேவை என்னன்னு பார்த்திங்கன்னா பொறுமையும் பிளானிங் மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இவ்வளோ பாத்திரம் கிடக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது, இவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப டயர்டாயிடாதீங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அதுவும் குட்டி குழந்தைங்க இருக்கிற வீடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வீடே சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோடய குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க விளையாடுறதுக்குன்னு வாங்கின பொருட்களை வச்சு விளையாடுறத விட கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு விளையாடுறது அதிகம். வெங்காயம், பல்லாரி இந்த மாதிரி பொருள் எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போய் விளையாடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் என்னோடய உகன் குட்டிலாம் வந்து விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெர்சியாக இருக்க தான் செய்யும். நம்ம தான் வந்து கொஞ்சம் டயர்டாகாமல் பிளான் பண்ணி நம்ம வந்து வேலையை வந்து முடிச்சுக்கணும். இப்போது நான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் கிளீனிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் கிளீனிங்க்கு வந்து இன்றைக்கி நான் வந்து எந்த விதமான லிக்விடும் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக வந்து நம்ம விளக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திர சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து விளக்கிக்கலாம். எப்போவுமே க்ளீனிங் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே தண்ணியோ சோப்போ போட்டு கழுவுறதுக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தூசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்கே வந்து ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஸ்டவ் கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பாத்திரம் இருக்கக்கூடிய விம் சோப்பு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன். எனக்கு வந்து அடிக்கடி நான் வந்து க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு வந்து அதிகமாக வந்து அழுக்கு வந்து கிடையாது. ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சோப்பு போட்டோ இல்லை லிக்விட் போட்டோ வந்து நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். அதாவது விம் லிக்விட் நம்ம விளக்குறதுக்கு இருக்கும் இல்லையா, அந்த விம் லிக்விடோ இல்லைனா விம் சோப்போ போட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் ஏதாவது வந்து ஸ்ப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிட்டு போகிறது. மற்ற மாதிரி வீக் க்ளீனிங் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம்டாக இந்த மாதிரி வந்து சோப் போட்டு தாங்க நான் வந்து கழுவேன். நம்ம வந்து இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தாளிக்கிற எண்ணெய், கொதிக்கிற சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி பட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சுவரில் தான் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து வேலை வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லெமன் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சோடா பூ வச்சு கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப வந்து அழுக்கு ஸ்டோர் ஆகி ரொம்ப பிசுன்னு இருக்கும். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பில்டிங் தான். அப்படிங்கிறப்ப எனக்கு பின்னாடி வரவங்க வந்து யாரா இந்த வீடு எப்படி யூஸ் பண்ணி வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. நம்ம இருக்கிற வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த வீடை வந்து நீட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்ற முறையில் தான் நான் வந்து எப்போவுமே வந்து இது என்னோடய வீடு இல்லை நான் நினைக்க மாட்டேன். இப்போ இருக்கிற வரைக்கும் இது வந்து என்னோடய வீடு தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் நான் வந்து எப்போவுமே வந்து விரும்புவேன். ஏன்னா எனக்கு பின்னாடி வரவங்க நான் இங்கே வந்து முதல்ல எப்படி கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் வந்து ரொம்ப பிசுன்னு ரொம்ப அழுக்காக வந்து இருந்தது. வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வீடே பிடிக்கலன்ற மாதிரி மைண்ட் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங் நம்ம எப்படி எந்த முறையில் பார்க்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வந்து இருக்கும். நான் வந்தோடனே கிச்சனை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இந்த வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் இருந்துமே பார்த்திங்கன்னா வந்து பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ டேர்ட்டியாக ரொம்ப பிசுன்னு ரொம்ப அசிங்கமாக வந்து இருந்தது. ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி அடுத்து வரவங்க வந்து இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து இன்னும் ஒரு 3 to 4 மந்த்ஸில் வந்து வேறு ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவோம். ஸோ எங்களுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு ஃபேமிலி வந்து இங்கே வரதான் போகிறாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க அடுத்தவங்க நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்றத மைண்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளோட வீடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதை நான் எப்போவுமே வந்து நான் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய வீடு மாதிரி தான் நான் வந்து இந்த கிச்சனே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் இந்த ஏரியா மட்டும் ஈஸியாக வந்து அழுக்கு பிடிச்சிரும். அது ஏன்னு எனக்கே தெரில. ஏன்னா பக்கத்தில் ஜன்னல் இருக்கிறனால என்னென்னு தெரில. ஈஸியாக வந்து பிசுப்பு வந்துடும். ஈஸியாக வந்து அழுக்காயிடும். இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 2 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பிசு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த இடத்துல ஸ்டவ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் சுவரில் தான் ரொம்ப வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து அந்தந்த பிளேஸில் வந்து அந்தந்த பொருட்களை வந்து செட் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து வாங்கியிருந்தேன். லோக்கலில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி தட்டு மூடிலாம் வந்து இதில் வைக்கும்போது நம்ம வந்து டக்குனு எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்குது. இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக தீர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து நல்லா டோட்டலாக வந்து கழுவி நல்லா காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எண்ணெய் ஊற்றுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இதை வந்து விளக்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எண்ணெய் தீர்ந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து இதை வந்து விளக்குவேன். ஸோ லைட்டாக நீங்கள் வந்து தொடச்சி மட்டும் வச்சுக்கோங்க, டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கையோட வந்து கழுவி வச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறது. நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த கன்ஃபார்மாக இந்த சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இதை வந்து அப்புறமாட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனப்பட்டு போட்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் கழுவுனது விளக்குனது எல்லா அழுக்குமே வந்து இந்த சிங்க்கில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் கிச்சனை நீட்டாக வச்சுருந்தாலும் சிங்க் வந்து நீட்டாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிருமிகள் வந்து பரவுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கையோடையே வந்து அந்த சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரஷஸ்லாம் வந்து கிடைக்குதுங்க. ஸோ அதில் ஏதாவது வந்து ரொம்ப கம்மியான இருக்கிற ரேட்டை பார்த்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கையில் வச்சு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் கூட கொஞ்சம் சேஃப்டி கூட. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி 2 ப்ரஷ் இருக்குது. நான் வந்து இது வந்து சிங்க்குக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், வாஷ் பேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அது வந்து நம்ம ஈஸியாக வந்து கையில் வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சதுங்க. என்னோடய வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீனிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள் நீட்டாக ஆயிடுச்சா? இது வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 வீக் வந்து இதை அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிடலாம். 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கலைஞ்சு போயிடும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். எதுவுமே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.